கைதிக்கு சிகிச்சை அளிக்க வந்த நர்சிங் பயிற்சி மாணவியிடம் காவலுக்கு வந்த காக்கி சில்மிஷத்தில் ஈடுபட்டதால் கைதியே காரி துப்பிய மொமெண்ட் தான் இந்த சம்பவம். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்தவர் 32 வயது பிரித்திகை வாசன். இவர் கடந்த ஆண்டு வழக்கு ஒன்றில் சிக்கி பெரம்பலூர் மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கைதி பிரித்திகை வாசனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது கைதி பிரித்திகை வாசனின் கண்காணிப்பு காவலுக்காக பெரம்பலூர் காவல் நிலைய காவலரான 36 வயது இளம் ராஜா என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்போது பணியில் இருந்த காவலர் இளம் ராஜா மருத்துவமனைக்கு வந்த நர்சிங் பயிற்சி மாணவியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சற்றும் எதிர்பார்க்காத நர்சிங் மாணவி அழுது கூச்சலிட்டு மருத்துவமனை நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நர்சிங் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சில்மிஷ காவலர் இளம் ராஜா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மேலும் பொது இடத்திலேயே இப்படி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் இளம் ராஜா பெரம்பலூர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வந்த அப்பாவி பெண்களிடம் எப்படியெல்லாம் எல்லை மீறி இருப்பார்? புகார் கொடுக்க வந்த பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் தோண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் மகளிர் காக்கிகள். கரூர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசன் கடந்த மாதம் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சென்னையில் வீட்டை விட்டு வெளியே வந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்குவரத்து காவலர் ராமன் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தற்போது நர்சிங் பயிற்சி மாணவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக காவலர் இளம் ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதுதான் போக்சோ சிறப்பு சட்டம். இது குறித்து அறிந்த காவலர்களே அத்துமீறுவதுதான் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டால் 181 என்கிற தமிழ்நாடு அரசின் காவல் உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.